நடந்த ஒன்றை சொல்லி அவருடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். சென்ற மே மாதம், சென்ற இந்த வருஷத்துடைய மே மாதம் காத்தாங்குடியில் ஜாமியத்துல் ஃபலாஹினுடைய பழைய மாணவர்கள் ஒன்றியம் ஒன்று சேர்ந்து ஹஜ்ரத் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைத்திருந்தார்கள். அந்த பாராட்டு விழாவில் நானும் ஒரு வளவாளராக போய் சில கருத்துக்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அது எனக்கு ஒரு பெருமை. ஏன், ஹஜ்ரத் அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வில் நானும் உரையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்பது சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. அது எனக்கு ஒரு பெருமை. நான் என்னுடைய நிகழ்ச்சியை உரையை முடித்துக் கொண்டு நான் வெளியே வரும் பொழுது ஹஜ்ரத் அவர்களுடைய இஹ்லாஸ், பேணுதல், அவர்களுடைய பரோபகாரம், அவர்களுடைய அவருடைய உள்ளத்தில் மறைந்திருந்த அல்லாஹுடைய அச்சம், அதை பற்றி ஒரு சகோதரர் என்னிடத்தில் இப்படி சொன்னார். அவர் சொன்னார், ஹஜ்ரத்துடைய வழக்கம் ரமலானுடைய மாதம் கொழும்பில் தான் இருப்பார்கள், சம்மாங்கோட்டை பள்ளிவாசல் தான் தொழுவார்கள், அவர்களுடைய தொழுகைக்குரிய இடம் முன்சஃபாகத்தான் இருக்கும். பகல் நேரங்களில் நேரம் கிடைக்கும் பொழுது ஆங்காங்கே போய் மதரசாவுக்காக வேண்டி ஏதும் வசூலிப்பார்கள். என்னிடத்தில் வந்து கதைத்தார்கள். அப்ப நான் சொன்னேன், ஹஜ்ரத், ரமலானுக்கு பிறகு துபாய்க்கு போய் எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இதற்கான உதவிகளை கோருவோமே, நீங்கள் ஆயத்தமாகுங்கள், நான் அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று சொன்னதும் உம்ராவுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு பெருநாளைக்கெல்லாம் பிறகு ஹஜ்ரத் அவர்கள் மீண்டும் கதைத்து பேசி குறிப்பிட்ட நேரத்தில் துபாய்க்கு போனார்களாம். இது கூட்டிக் கொண்டு போனவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஏண்ட காசி, நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன், நான் தான் கூட்டிக் கொண்டு போறேன், அவருக்கு எந்த செலவும் இல்ல, மதரசாவுக்கு எந்த விதமான இதுல ஒரு தலையீடும் இல்லை, நான் அழைத்துக் கொண்டு போய் ஹஜ்ரத் அவர்களை கௌரவப்படுத்தி நாளை ஒரு 10 பேரை பார்த்தோம். 10 பேரை பார்த்ததுல எல்லா இடங்களிலும் பொதுவாக போனவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள், சங்கைப்படுத்தினார்கள். கேட்பதற்கு முன்னாலேயே ஹஜ்ரத் எதற்கு வந்திருக்கிறாங்க என்றதை விளங்கிக் கொண்டு ஹஜ்ரத் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹதியாவை கொடுத்து விட்டார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். பேணுதல், ஒருவருடைய பேணுதலை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஏன், அவர்கள் பேணுதல் உடையவர்களாக வாழ்ந்தார்கள். போன இடத்திலெல்லாம் 2 அன்வலப் கொடுத்தாங்க. ஒரு அன்வலப் யாருக்கு? மதரசாவுக்கு. ஹஜ்ரத் இத மதரசாவுக்கு, இது ஹஜ்ரத் உங்களுக்கு. ஒரு வயதுல மூத்தவர், தாடி நரைத்தவர், பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், பார்த்தாலே மறுமையுடைய ஞாபகம் வரும், அப்படிப்பட்ட ஒரு மாமேதை. அவரை கண்டா யாருக்குத்தான் ஆசை வராது, என்னுடைய பணத்தில் ஏதாவது இருக்கு கொடுத்துருவோமே என்று சொல்லி போன இடத்திலெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அன்வலப், மதரசாவுக்கு ஒரு அன்வலப், அவருக்கு ஒரு அன்வலப் எல்லாம் எடுத்துக் கொண்டாங்க. 2 வாங்கிக் கொண்டாங்க. சந்தோஷமாக வந்தாங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம். அப்ப இன்றைக்கு வந்த பிரயாணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்ப இருக்கின்றோம். தம்பி இஸ்மாயில் என்று கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், கணக்கு வழக்கு பார்த்துடுவோமே, இந்த காசிக்கெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு போமே என்று சொல்லி எல்லா அன்பிழப்பையும் கொடுத்தார்களாம். கணக்கு பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு கிடைத்த அன்பிழப்புகளையும் கொடுத்தாராம். இதையும் சேர்த்துக்கோங்க, இதையும் இதே கணக்குல போட்டுடுங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, கண் கலங்கி கண்ணீர் சிந்தியவராக ஒரு வகையான அவல குரல் சொல்லுகிறார், ஹஜ்ரத் எனக்கு ஆச்சரியமாகிவிட்டதே. நான் சொன்னேன், ஹஜ்ரத் இது உங்களுக்கு தந்ததுதானே, இதை நீங்க ஏன் இங்க சேர்க்கிறீங்க, இதை நீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, உங்களோட பிள்ளைகளும் வாழ வேண்டும். அப்ப என்ன தெரியுமா சொன்னாராம்? என்ன இஸ்மாயில், இது அப்துல்லாஹுக்கு தந்ததல்ல, அப்துல்லாஹுடைய பேருக்கு பின்னால் இருக்கிற ஃபலாஹுக்கு தந்தது. என்னுடைய பேருக்கு பின்னால் ஃபலாஹுடைய அதிபர் என்ற பட்டம் இல்லை என்றிருந்தால் எனக்கு இதை யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கொடுத்திருக்க மாட்டாங்க. இது தரப்பட்டது என்னுடைய பேருக்கு பின்னால் இருக்கிற ஃபலாஹுக்குத்தான். இது எனக்குரியதல்ல. நிராகரித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு பேணுதல், அந்த அளவுக்கு இருந்தது ஹராம் ஹலால் பேணக்கூடிய பண்பு. மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் ஃபத்வா கேட்டா
ஃபத்வாவில யாருக்கும் சொல்ல முடியாது இது ஹராம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பேணுதல், நான் மதரசாவுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன், மதரசாவினுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு தந்தவர்கள் எல்லாம் அந்த மதரசாவுடன் நான் இணைந்திருக்கிறேன் என்ற பெயர்ல தான் எனக்கு கொடுத்தார்கள், எனவே இது எனக்கு சொந்தமானதல்ல, அதை திருப்பி ஒப்படைத்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் மௌத்தாகி போனதுக்கு பிறகும் நாங்கள் அவர்களுடைய பேணுதலை பற்றி பேசுகின்றோம். அல்லாஹ் அந்த பேணுதலை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும்.